சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 6ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழி கொள்கை கட்டாயம் அறிவிச்சிருக்காங்க. இன்று காலையில் அதுக்கு என்னுடைய விரிவான கண்டனத்தை நான் பதிவிட்டிருக்கிறேன், கடிதம் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். நாம அமைதியா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இந்திய திணிக்கு ஏதாவது செஞ்சு தமிழ்நாட்டில் தனக்குத்தானே பொழுது கொண்டிருக்கிற வேலையை பாஜக அரசு சிறப்பாக செய்கிறாங்க. அதுல இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? அதுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் நான் கொடுத்த ட்விட்டுக்கு அந்த செய்திக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா? தமிழ்நாட்டில் கல்வி தரம் வளர விடாம நாம தடுக்கிறோம்னு பேசியிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்திய திணிப்பை ஏத்துக்கிறதுக்கும் கல்வி தரத்துக்கு என்ன சம்பந்தம்? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இந்திய திணிப்பை ஏத்துக்காம இருக்கோம்னு நமக்கான கல்வி நிதியை இன்று வரை விடுவிக்காம இருப்பவர் தான் இந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இந்திய கொள்கையை உள்ளே விடல என்ற காரணத்துக்காகவே தமிழர்களை நாகரிகம் இல்லாதவர்களுமே நாவடக்கு இல்லாம நாடாளுமன்றத்திலே பேசி அதற்கு பிறகு மன்னிப்பு கேட்டவர் தான் இந்த பிரதான் அவர்கள். நான் அவருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு ஓபன் சேலஞ்ச் பண்றேன். தமிழ்நாட்டுக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண உங்களுக்கு தைரியம் இருக்கா? உங்கள் யாருக்காவது தைரியம் இருக்கா? வாங்க வந்து பேசுங்க, பார்க்கலாம். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருந்தால், ஒருவேளை இருந்தா கட்சி கொடியில் அண்ணா படம் வச்சிருக்கீங்களா? இருமொழி கொள்கை தான் அதிமுக கொள்கைன்னு பேசுறீங்களா? மும்மொழி கொள்கை தொடர்பான அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய கருத்தை கண்டிச்சு உங்களால அதை திரும்ப பெற வைக்க முடியுமா? சவால் விடுகிறேன். அவர் கூட்டணி தானே, அந்த கூட்டணி தானே இருக்காரு, முடியுமா சொல்லுங்க? இந்தியை கட்டாயமாக திணிக்கிற பிஎம்ஸ்ரீ பள்ளியை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்காம திமுக அரசு தடுக்குதுன்னு அதை வேற அமைச்சர் பிரதான குற்றம் சாட்டுகிறோம். இப்படி சொன்னா இந்த தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலினுக்காக ஆதரவு இன்னும் அதிகரிக்கும் தவிர குறையாது. நீங்க இன்னும் இதை புரிஞ்சிக்காம இருக்கிறதா காரணத்தினால்தான் இப்ப வரைக்கும் நோட்டா கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க.